உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. முதல் வாசகம் இணைச்சட்டம் 4:1-3, 6 முதல் 8 முடிய. மோசே சட்டங்களை மக்களுக்கு அறிவிக்கு முன் கூறிய அறிவுரையின் ஒரு பகுதியை இன்றைய வாசகம். ஒவ்வொரு கட்டளையும் இறைவனிடமிருந்து வருகிறது, அவரது ஞானத்தை உள்ளடக்கியுள்ளது. இச்சட்டங்களுக்கு பணிந்து நடந்தால் நம் வாழ்வு வளம் பெறும், விண்ணகமும் நமது வீடாகும். கூர்ந்து கேள். நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிற நாட்டிலே நீங்கள் புகுந்து அதை உரிமையாக்கிக் கொள்ளவும் நான் உங்களுக்கு சொல்லுகிற கட்டளைகளையும் நீதிகளையும் கூர்ந்து கேளுங்கள். இஸ்ராயேல் மக்களைப் போல் நாமும் பயணிகள். நாம் சேர வேண்டிய இறுதி இடம் விண்ணக வீடு. நீ ஞானத்திற்கு செவி சாய்த்து மெய்யறிவில் உன் மனத்தை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள். நீதிமொழி 2:1, 3:1, 4:10. இறை ஏடுகள் இறைவனது வார்த்தைகளை சுமந்து வரும் மணிப்பேழை. அவை உயிருள்ளவை. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே ஒழியா. மத்தேயு 24:35 என்பது நமது ஆண்டவரின் அருள் வாக்கு. உன் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றாள் அன்னை மரியாள். லூக்கா 1:38. அதன் பயனாக உருவிலா திருமகன் அவள் கருவில் உருவானார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவன் பாறை மீது அடித்தளம் அமைத்து கட்டடம் கட்டுபவனுக்கு ஒப்பாவான். லூக்கா 6:47. என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். யோவான் 12:48. இறைவாக்குகளையும் அல்லது திருச்சட்டத்தின் பாரம்பரியத்தில் உள்ள மறை உண்மைகளையும் கூட்டியோ குறைத்தோ போதிப்பது பற்றி எச்சரிக்கிறது இன்றைய வாசகம். வெளிச்சடங்குகள், திருவழிபாட்டு முறைகள் மாறலாம், ஆனால் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள மறை உண்மைகளை மாற்ற எவருக்கும் அதிகாரம் இல்லை. எனினும் இயேசுவின் பெயரால் இன்று எத்தனை அவைகள், என்ன முரண்பாடான போதனைகள்! காலத்திற்கேற்ப மறைவுண்மைகளும் ஒழுக்க நெறிகளும் மாற்றப்படலாம் என்ற குரல் திரு அவையிலும் ஒலிக்காமல் இல்லை. இவர்கள் இன்றைய வாசகத்தை கூர்ந்து கேட்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகளில் ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம். இறைவனது வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர் விருப்பப்படி நடக்கின்றேனா? கேட்டதன்படி நட. நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதோடு நில்லாமல் அவற்றின்படி நடந்து கொள்ளவும் வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடபோதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார் என்கிறார் யாக்கோபு 1:23. கனி நின்று மரத்தை மதிப்பிடுகிறோம், அப்படியே நமது செயலை கொண்டே நம்மை தாம் பிரிப்பர். இஸ்ராயேல் மக்கள் இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்ததால் தான் சிறந்த இனமாக ஏனைய மக்களால் புகழப்படுகின்றனர். யாவே என்ற இறைவனுக்கு இஸ்ராயேல் இனத்தவருக்கும் இருந்த உறவு மிகவும் நெருக்கமானது, புனிதமானது. எனவே தான் நம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற நெருங்கிய உறவு வேறு எந்த புகழ்பெற்ற இனத்தவருக்கும்
அவர்களுடைய தேவர்களுக்கும் இடையே உண்டோ இல்லை என்று வியப்படைகிறார் மோசே. இந்த நெருக்கத்தின் விளைவால் அவரது சட்டங்களின்படி மக்கள் நடக்க கடமைப்பட்டுள்ளனர். இஸ்ராயல் இனத்தவரை விட நமது கடமை பெரிது. தெய்வ திருமகனை நமது மத்தியிலே, நமது சாதியிலே நாம் கொண்டுள்ளோம். நாம் அவரது இரத்தத்தின் இரத்தம். அவரது சொல்லை கேட்டு அதன்படி நடப்பது நமது கடமை என்பதை உணர்கிறோமா? மனிதா, நினைவில் நிறுத்திக்கொள். என் வார்த்தைகளில் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். 2ஆம் வாசகம் யாக்கோப்பு 1:17, 18, 21, 22, 27. ஞான வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய 3 கருத்துக்களை கூறுகிறார் யாக்கோப்பு. இறைவன் நல்லவர். நல்லவை அனைத்தும் அவரிடமிருந்தே வருகின்றன. சினமற்ற வாழ்வு சிறப்பான வாழ்வு. நம்பிக்கையின் வாழ்வின் அளவுகோல் பிறர் நலம் பேணல். கொடைகளின் ஊற்று இறைவன். இறைவன் நன்மையின் நிறைவு. அவரது நன்மைத்தனம் தொடர்ந்து செயல்படுகிறது. விண்மீன்கள் விட்டு பிரகாசிக்கும். தன்னிலாவின் ஒளிக்கு மேகங்கள் தடை விதிக்கும். மாலையில் சூரியன் மறைந்துவிடும். மாறாக இறைவனின் கொடைகள் ஒரே சீராக நமக்கு கிடைக்கின்றன. அவரது வள்ளத்தன்மை வற்றாதது. ஒருவேளை இறையொளி எனக்கு வேண்டாம் என அவர் காட்டும் வழியை ஒருவன் நிராகரித்தாலும் இறைவன் அவனுக்கு நன்மை செய்ய விரும்பி அவன் மனமாற்றத்திற்காக காத்திருக்கிறார். இறைவனின் கொடைகளில் சிறந்தது இறை மக்களாகும் பேறு பெறுதலே ஆகும். அறுவடை காலத்தின் தொடக்கத்தில் சேகரிக்கப்பட்ட தானியங்கள், பழ வகைகளை முதற்கனி என்கிறோம். இவற்றை இறைவனுக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்பதே மோசே கட்டளை. விடுதலை பயணம் 23, 19, 34, 26. சந்தைக்கு முதல் தானியம் தருவது தொடர்ந்து நெல் வகை வரும் என்பதன் அடையாளம். இஸ்ராயல் மக்கள் முதற்கனி ஆவர் என்பதில் இவர்கள் யாவிற்கு சொந்தமானவர்கள் என்பதும், இவர்களை தொடர்ந்து பிற மக்களும் இறை மக்கள் ஆவர் என்பதும் உணர்த்தப்படுகிறது. மரணத்தை வென்று உயிர்த்த இயேசுவும் முதற்கனி என்று அழைக்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 15:20. நாம் அனைவரும் உயிர்ப்போம் என்பதில் முன் அடையாளம் அவர். திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் இறைவனுக்கு காணிக்கையாக்கப்பட்ட முதற்கன்னிகள், புதுப்படைப்புகள். ஏனையோரும் எம் வழியாக எம்பிரானை கண்டடைய கருவிகளாக விளங்க வேண்டியவர்கள். என் கிறிஸ்துவ வாழ்வால் இறைவனுக்கு ஏற்புடைய முதற்கனியாக விளங்குகிறேனா? நாம் நமது சுயமுயற்சியால் முதற்கனி ஆகிவிடவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். யோவான் 1:12-13, எபேசியர் 1:5-6 முடிய. நம் உயர் பிறப்புக்கு ஏற்ப வாழ்வும் செயலும் அமைந்துள்ளதா? சினத்தின் சிறுமை. பொங்கி எழும் தகாத உணர்ச்சிகளில் சினமும் ஒன்று. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும். கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15:1. தம் சகோதரர்களிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்பது நமது ஆண்டவரின் எச்சரிக்கை. மத்தேயு 5:22. சினம் கொள்வதால் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் விளைவதில்லை. எனவே மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்? தீய பிறத்தல் அதனால் வரும். குறள் 303. உள்ளத்தில் சினமும் பழிவாங்கும் எண்ணமும் இருப்பின் இறை வார்த்தையை கேட்பதால் பயனில்லை என்பதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இறை தொண்டன்.
ஆண்டவர் முன் அனைத்து சேவையும் புனிதமானது தான். எனினும் யாவராலும் கைவிடப்பட்டவர்களுக்கு புரியும் தொண்டே சிறப்பானதாகும். அநாதைகளையும் விதவைகளையும் ஆதரிக்க வேண்டும் என்பது சட்டங்களின் வழியாக வலியுறுத்தப்படுகிறது. பசித்தவனுடன் அப்பத்தை பகிர்ந்து கொள், ஆடை இல்லாதவனை போர்த்து, ஏழைகளுக்கு இடம் கொடு, கைம்பெண்களை கைவிட்டு விடாதே என்ற போதனைகள் வேத நூலில் விரிவாக இடம்பெற்றுள்ளன. விடுதலை பயணம் 22-23, எசாயா 56:7, 1:10-17, எரேமியா 5:28, இணைச்சட்டம் 27:19, திருத்தூதர் பணி 6:1. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவன் இறைவன். திருப்பாடல் 68:5. இறைவனது சாயலாக படைக்கப்பட்ட நாம் பிற தொண்டில் அவரை பிரதிபலிக்கிறோமா? நினைவில் நிறுத்தி கொள்ள, கடவுள் முன்னிலையில் புனிதமானது வேதனையுறும் அநாதைகள், கைம்பெண்கள் இவர்களை ஆதரிப்பது. 3ஆம் வாசகம். நற்செய்தி. மார்க்கு இயல் 7 இறைவாக்கியங்கள் 18-8. நற்செய்தி மார்க் 7 1-8, 14-15, 21-23 முடிய. கை கால் சுத்தம் செய்தல், பாத்திரங்களை கழுவுதல் பற்றிய உரையாடலில் ஓர் ஆழமான சமய உண்மை அடங்கியுள்ளது. பழமைக்கும் புதுமைக்கும் போராட்டம், அகத்தூய்மைக்கும் புறத்தூய்மைக்கும் உள்ள தொடர்பு, உள்ளத்தை மறைக்கும் கபட நாடகத்தின் தீமைகள் ஆகியவை பற்றிய விளக்க உரையை இன்றைய நற்செய்தியில் காணலாம். சுத்திகரிப்பு சடங்குகள். வழிபாட்டிற்காக சாட்சிய கூடாரத்திற்குள் புகும்போதும் ஆண்டவருக்கு தூப வகைகளை ஒப்பு கொடுக்கும்படி பலிப்பிடத்திற்கு வரும்போதும் கைகால்கள் கழுவ வேண்டும் என்று விடுதலை பயனின் நூல் கூறுகிறது. 30:17-21 லேவியராகமம். திருவழிபாட்டின் போது மட்டுமன்றி மக்கள் உண்ணும் முன்பும் கை கழுவ வேண்டும் என்றும், தீட்டுப்பட்ட கரங்களுடன் இறைப்புகழ் கூறி உணவருந்தினால் அவ்வுணவும் தீட்டுப்பட்டதாகவும் என்று பரிசேயர் கூறினர். இதுவும் மோசே சட்டம் போலவே கட்டாயம் அனுசரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறி வந்தனர். இந்த அடிப்படையில் தான் பாத்திரங்கள், கிண்ணங்கள், செம்புகள் போன்றவற்றையும் பயன்படுத்தும் முன் சுத்தப்படுத்தினர். தாங்கள் கடைபிடித்த இந்த ஒழுங்கு முறைகளை இயேசுவின் சீடர்கள் பின்பற்றாததால் பரிசேயர்கள் அவர்களை கடுமையாக தாக்கினர். கை கழுவுதல், பாத்திரங்களை சுத்தம் செய்தல் ஓர் எடுத்துக்காட்டேயாகும். பழமையான வெளி ஆச்சாரங்களை கண்மூடித்தனமாக கடைபிடிப்பது முக்திக்கு தேவைத்தானா என்பதே அடிப்படை கேள்வி. வெளி ஆச்சாரங்களில் ஒன்று ஆத்மார்த்தமான அன்பு தொண்டில் தூய உள்ளத்துடன் செய்யப்படும் வழிபாட்டில்தான் புனிதத்தன்மை அடங்கியுள்ளது என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். ஜெபக்கூடங்களில் முதல் இருக்கைகளையும் பொது இடங்களில் வணக்கத்தையும் விரும்பி பரிசேயரின் வெள்ளி வேடமாக்கிய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கும்படி கூறியுள்ளார் நமது ஆண்டவர். லூக்கா 12:2. மடித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். குறள் 280. சுத்தமும் அசுத்தமும். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் நல்லவை. உணவு மனித உள்ளத்தையும் அருள்வாழ்வு தூய்மையையும் பாதிப்பதில்லை. உள்ளமே நன்மைக்கும் தீமைக்கும் ஊற்று. மனத்துக்கண் மாசிலின் ஆதலே அனைத்து அரண். குறள் 34. கொலை, களவு, மோகம், விபச்சாரம், பேராசை போன்ற தீய செயல்களும், செருக்கு, கபடு, கெட்ட நடத்தை, பொறாமை, பழிச்சொல் ஆகிய
தீய பழக்கங்களும் உள்மனத்தினின்றே எழுகின்றன. ஒருவன் கை கால்களை கழுவுவதால், பாத்திரங்களை சுத்தம் செய்வதால் ஆழ்மனத்திலுள்ள அசுத்தங்கள் அகன்று விடுவதில்லை. எனவே நமது உள்ளங்கள் கழுவப்பட வேண்டும். உள்ள சுத்தியை புறக்கணித்து வெளி ஆச்சாரங்களில் ஈடுபடுவது வெளிவிடமாகும். எனவே தான் தாயுமானவர் கொலை, களவு, கல், காமம், கோபம் விட்டால் அன்றோ மலை இலக்கா நின் அருள்தான் வாய்க்கும் பராபரமே. உள்ளம் குழைய உடல் குழைய உள் இருந்த கள்ளம் குழைய என்று காண்பேன் பராபரமே என்று தாய்மானவர் பாடுகின்றார். இரக்கமே உருவான இயேசு பெருமான் வெளிவிடத்தாரிகளை கடுமையாக தாக்குகிறார். கோவிலுக்கு தவறாது செல்வதாலோ மற்றவர் முன் நல்லவன் என்று பெயர் எடுப்பதாலும் ஒருவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாகி விடுவதில்லை. உள்ளத்தில் நல்ல எண்ணம், சொல்லில் வாய்மை, செயலில் நேர்மை உள்ளவரே இறைவனின் அருளை பெறுவர். வெளி ஆச்சாரங்களில் அதிக கவனம் செலுத்துவதை விட மனத்துக்கண் மாசு ஆவதில் ஆர்வமுடன் முயல்கிறேனா? புறத்தே இருந்து மனிதனுக்குள்ளே சென்று அவனை மாசுபடுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. புறத்தே இருந்து மனிதனுக்குள்ளே சென்று அவனை மாசுபடுத்தக்கூடியது ஒன்றுமில்லை.